ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி டாபிக் என்ன கேட்டீங்கன்னா, SCP 1630 ஆப்ஜெக்ட் கிளாஸ் யூக்ளிட் ஹியூமன் ஃபுட் பிரமிட். அதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் தான் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால வழக்கம் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். SCP 1630 ஆப்ஜெக்ட் கிளாஸ் யூக்ளிட் ஹியூமன் ஃபுட் பிரமிட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த SCP 1630 ஏன் ஹியூமன் ஃபுட் பிரமிட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு சிறந்த ஹோட்டல்ல அந்த ஹோட்டலோட வரைபடத்துல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு நல்ல மனிதர் ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்களோட ஒரு சில புகைப்படம் இருக்கும். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபுட் எடுக்கணும், எந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லி ஒரு பிரமிடு வரைபடத்தில் வரிசையாக ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அப்புறம் இறைச்சிகள் இதெல்லாம் வச்சு ஒரு பிரமிடு மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. அதோட கான்செப்டில் தான் இந்த SCP 1630 செயல்படுது அப்படின்னு சொல்லி SCP ஃபவுண்டேஷனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதை ஏன் ஹியூமன் ஃபுட் பிரமிடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மனுஷங்க சாப்பிடக்கூடிய இறைச்சிகள், பழங்கள், காய்கறிகள், பாலாடை கட்டிகள் இது மாதிரியான மனுஷன் சாப்பிடக்கூடிய பொருட்களாலவே ஒரு மனித உருவத்துல உணவுப் பொருட்கள் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான தோற்றத்துல தான் இந்த SCP 1630 அப்படின்னு அழைக்கப்படுற ஹியூமன் ஃபுட் பிரமிட் அப்படின்னு சொல்லி 25 கேரக்டர்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அந்த 25 கேரக்டர்ஸும் எப்படி கிரியேட் ஆயிருக்கு, எந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபுட்டை பேஸ் பண்ணி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கேரக்டர் ஆப்பிள் ஸ்லைஸால அது பாடி கிரியேட் ஆயிருக்கும். இன்னொரு கேரக்டர் பழங்களால கிரியேட் ஆயிருக்கும். அதுலயும் ஒரு சில கேரக்டர் பீனட் பட்டரால கிரியேட் ஆயிருக்கும், பாலாடை கட்டியலால கிரியேட் ஆயிருக்கும். அப்புறம் பன்றி இறைச்சி, மாட்டிறைச்சி இது மாதிரியான இறைச்சியிலால ஒரு கேரக்டர் கிரியேட் ஆயிருக்கும். இந்த மாதிரி மனிதர்கள் உட்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களால மனித உருவத்துல உணவுப் பொருட்கள் இருந்தா எப்படி தோற்றமளிக்குமோ அந்த மாதிரியான தோற்றத்துல தான் இந்த SCP 1630 அப்படின்ற அனாமலஸ் பாடிஸ் ஃபுல்லாமே கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி SCP ஃபவுண்டேஷன்ல தகவல் சொல்லியிருப்பாங்க. இந்த SCP 1630 டைமென்ஷன் ஒவ்வொன்றும் 21 கிலோகிராம்ல இருந்து 231 கிலோகிராம் வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த SCP 1630 அப்படின்ற 25 கேரக்டர்ஸ்ல எந்த கேரக்டர்ஸை நம்ம டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சாலும் அது அடுத்த செகண்டே அது ஹீல் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதோட கையை நீங்க பிச்சு போட்டீங்க அப்படின்னா அது உடம்புல இருக்கிற கலோரிஸை அது பேர்ன் பண்ணாம அடுத்து அது கிரியேட் ஆகிற ஒவ்வொரு கலோரிஸ்ல இருந்து 1 கிலோகிராம் மீன் எடுத்துக்கிட்டு அந்த கையை கிரியேட் பண்ணிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நார்மல் மனுஷங்களை மாதிரியான தோற்றத்தை இருக்கும். ஆனா சுத்தி இருக்கிற கவரிங், அதாவது ஸ்கின்ல இருந்து ஐஸ்ல இருந்து எல்லாமே அதோட சின்ன சின்ன பார்ட்ஸ் முதற்கொண்டும் அது எந்த மாதிரியான மெட்டீரியலு, எந்த மாதிரியான கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட் ஃபுல்லாவே அது கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப அது வெண்ணெயால அந்த மனித உருவம் இருக்கு அப்படின்னா அதோட கண்ணு, மூக்கு, காது எல்லாமே வெண்ணெயால தான் இருக்கும். ஏன் அது போட்டிருக்க ட்ரெஸ் முதற்கொண்டும் அந்த வெண்ணெயாலேயே கிரியேட் ஆயிருக்கும், அதாவது பட்டராலேயே கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரியே ஆப்பிள் ஸ்லைஸால ஒரு மனுஷன் கிரியேட் ஆயிருப்பான், பீனட் பட்டரால ஒரு மனுஷன் கிரியேட் ஆயிருப்பான், அதுக்கப்புறம் பன்றி இறைச்சியால ஒரு மனுஷன் கிரியேட் ஆயிருப்பான், இது மாதிரி காய்கறிகளால ஒரு மனுஷன் கிரியேட் ஆயிருப்பான். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடையில இருந்து உணவு, அதாவது உடல் முழுக்க எல்லாமே எந்த மெட்டீரியலோ அந்த மெட்டீரியல்ல மட்டும்தான் அவங்க கிரியேட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி SCP ஃபவுண்டேஷன் தகவல் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று, இந்த SCP 1630 அப்படின்ற கேரக்டர்ஸ் எப்போ ஒன்னா ஒரே இடத்துல மீட் பண்றாங்களோ அவங்க ஃபுல்லாமே அந்த அமெரிக்காவோட ஹோட்டல்ல இருந்த பிரமிட்ல ஃபர்ஸ்ட் காய்கறி, அடுத்து இறைச்சி, அடுத்து ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரியான ஒரு ஃபுட் பிரமிடு லிஸ்ட் போட்டிருப்பாங்க. அதே மாதிரியே இவங்களும் அந்த ஆர்டர் வைஸ்லயே பிரமிடு மாதிரி ஒருவருக்கு மேல ஒருவர் நின்று காட்சி அளிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த SCP 1630 SCP ஃபவுண்டேஷன்ல ஹியூமன் ஃபுட் பிரமிடு அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த SCP 1630 எந்தெந்த இடத்துலலாம் டிராவல் பண்ணுதோ அங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் ஃபுல்லாமே, அதுல ஒரு சில ஆப்ஜெக்ட் ஃபுல்லாமே ஃப்ரூட்ஸாவோ அல்லது நட்ஸாவோ அல்லது வெஜிடபிள்ஸாவோ அல்லது உணவுப் பொருட்களாவோ கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, இவங்க யாரெல்லாம் போய் மீட் பண்றாங்களோ இல்லை அதிக கூட்டம் இருக்கிற இடத்துல போய் நிற்கிறாங்க அப்படின்னா அதை சுற்றி உள்ள மக்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்டில் சாப்பிட்ற மைண்ட் செட்டு தான் இருக்கும். ஏன்னா இவங்க நல்ல ஆரோக்கியமான உடலை மெயின்டைன் பண்ணணும், நல்ல சத்து வாய்ந்த உணவுப் பொருட்களை உட்கொள்ளணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோட செயல்படுறதுனால இவங்க போற எல்லா இடத்துலையும் வசிக்கிற மக்களுக்கு முழுக்க முழுக்க தங்கள் உடலை மெயின்டைன் பண்ணணும், நல்ல உணவை சாப்பிடணும்,
இந்த அமெரிக்காவோட ஃபுட் பிரமிடு படி தான் நம்ம உணவை எடுத்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தை அதிகமாக வளர்த்துக்கிற அளவுக்கு இவங்க போற இடத்துல ஃபுல்லாமே அந்த எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால அங்க இருக்கிற மக்கள் ஃபுல்லாமே சாப்பிட்றத மட்டுமே தான் மைண்ட் செட்ல வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, இதுல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் தனித்தனியா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, SCP-1630ன்றது ஒரு ஹப்பு. அந்த 25 பேரையும் சேர்த்ததான் SCP-1630. இதுல தனித்தனியா ஓவராலே சொல்லணும்னா அதுல ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது SCP-1630-01, SCP-1630-06, SCP-1630-08 அப்படின்னு சொல்லி தனித்தனியா டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒரு பலன் இருக்கு. அதாவது பன்றி இறைச்சியால கிரியேட் ஆனவர் அதிகபட்சம் இதைத்தான் எடுத்துக்கணும், இதைத்தான் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவலை சொல்லியிருப்பாரு. அப்புறம் பட்டரால செய்யப்பட்டவருக்கு அவரால் பேச முடியாது. ஏன்னா அவரோட வாயில ஒரு அரை திரவ லிக்விட் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அதனால அவரை விசாரிக்கும் போது அவரால் பேச முடியாது. ஆனா அமெரிக்காவோட சைன் லாங்குவேஜ் அவர் பேசுறதுனால அவரை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அமெரிக்கா சைன் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களை மட்டும்தான் அந்த பட்டரால கிரியேட் பண்ண மனுஷங்களை பார்க்கறதுக்கு அனுமதி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அனாமலஸ் அந்த ஃபிகரை பார்க்கறதுக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் தனித்தன்மையை வளர்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பொதுவான கான்செப்ட் என்னன்னா, இந்த SCP-1630 முத அமெரிக்காவில் கான்சோலண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பிரபலமான ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலோட ஃபுட் பிரமிடை யாரெல்லாம் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த ஃபுட் பிரமிடை பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு இவங்களை பார்க்கும்போது அந்த ஹோட்டல் தான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஹோட்டலுக்கு ஃபுட் பிரமிடு படி தான் இவங்க ஃபாலின் ஆவாங்க. அதாவது வருஷப்படுத்தி நிற்பாங்க ஒருவருக்கு மேல ஒருவர். நம்ம சின்ன வயசுல பிரமிடு செஞ்சு பார்த்துருவோம். பிரமிடு எப்படி முக்கோண ஷேப்ல இருக்குமோ அதே மாதிரி அந்த ஆர்டர் படி வரிசையா ஒவ்வொருத்தருக்கு மேல ஒருத்தர் நின்று அந்த பிரமிடு அந்த ஃபுட் கோர்ட்ல என்ன மாதிரியான பிரமிட்ல லிஸ்ட்ல இருந்துச்சோ அதே மாதிரிதான் இவங்க வரிசை நிற்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த SCP ஹியூமன் ஃபுட் பிரமிடோட கான்செப்ட். இந்த SCP-1630 1981 மேற்கு வெர்ஜீனியா சார்லஸ்லேண்ட் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்க கெமிக்கல் ஃபேக்டரிக்கு பக்கத்துல ஓடக்கூடிய ஒரு நிலக்கரி ஏரி ஓரமா ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க்ல இருக்க குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையும் முத இந்த வித்தியாசமான உருவங்களை ஃபுல்லாமே அந்த பகுதியில தான் பார்த்துருக்காங்க. அதுல ஒரு சில குழந்தைகள் அது விளையாட்டுத்தனமா பொம்மைன்னு நினைச்சு கிட்டக்க நெருங்கும் போது அதுல இருந்து பழங்கள் வாசனை, அப்புறம் காய்கறிகள் வாசனை, அப்புறம் மாட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி, இது போன்ற வாசனைகளோட பல கலவைகள் கலந்த பல மனிதர்கள் அங்கே பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா மனித உருவத்துல இருந்தாலும் அவங்களோட தோற்றம் வித்தியாசமா இருக்கிற ஒரே காரணத்துக்காண்டி அவங்க பேச வேறு செய்யறதுனால அந்த குழந்தைகள்கிட்ட அச்சமும் பயமும் அதிகமாகி அதுக்கப்புறம் அவங்க பயந்து ஓட தொடங்கியிருக்காங்க. அப்படிதான் இந்த தகவல் அந்த பகுதியில பரவ ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் SCP ஃபவுண்டேஷன் தகவல் தெரிஞ்சு அந்த SCPல இருக்க ஃபோர்ஸ் ஃபுல்லாமே இறங்கி அதுக்கப்புறம் அந்த தொழிற்சாலையில இருக்க ஒரு சில நபர்கள்ட்ட விசாரணை ஆரம்பிச்சு இவங்க எப்படி இங்க வந்தாங்க, இதுக்கு முன்னாடி இவங்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சில விசாரணைகளை மேற்கொண்டு அதுக்கப்புறம் அந்த அனாமலஸ் கேரக்டர்ஸான 25 பேர்த்தையும் ரெக்கவர் பண்ணி SCP ஃபவுண்டேஷன்ல சைட் 77ல வச்சு விசாரணை தொடங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சில தகவல்கள் ஃபுல்லாமே சேகரிப்பாங்க. ஏன்னா அவங்களோட நோக்கம் ஃபுல்லாமே அமெரிக்கால இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே எல்லா உயிர்களும் ஒரே மாதிரியான உணவு கட்டுப்பாடை மேற்கொள்ளணும், நல்ல ஆரோக்கியமான உணவை மேற்கொள்ளணும், அந்த ஃபுட் கோர்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாதிரியான ஃபுட் பிரமிடோட ஆர்டர் படி தான் அவங்க உணவை மேற்கொள்ளணும் அப்படின்ற கொள்கைகளோட இவங்களாம் உருவாகியிருக்காங்க. ஆனா இவங்களை உருவாக்குனது யாரு, இது போன்ற தோற்றத்துல இவங்க இருக்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்ற ஆராய்ச்சியை தொடர்ந்து அங்க டாக்டர் சார்லஸ் டேவிட் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த SCP-1630 அப்படின்ற ஹியூமன் ஃபுட் பிரமிடோட ஃபுல் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படிங்கிறீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இந்த மாதிரியான வித்தியாசமான டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா நம்ம SCP தமிழன் அப்படின்ற சேனலை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.